சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆமா, அத நான் தான் ஒரு நாள் என் சர்டிபிகேட்லாம் பத்திரமா இருக்கட்டும்னு பெட்டியில வைக்கிறதுக்காக எடுத்தேன். அதுக்குள்ள சர்டிபிகேட்லாம் வச்சுட்டு போட்டோ வைக்க இடம் இல்லாம போயிடுச்சு. அதான் பெட்டில இருந்து எடுத்து பீரோ அடி ஷெல்ஃப்ல வச்சேன். என்ன காரியம்டா பண்ணிருக்க? யாரு கேட்டு அந்த போட்டோ எடுத்து பீரோக்கு கீழே வச்ச? அதையாவது என்கிட்ட சொன்னியா? சொல்லிருந்தா நான் எடுத்து பத்திரமா வச்சிருந்திருப்பேன்ல. இவ்வளவு சாதாரணமா தண்ணியில போயிடுச்சுன்னு சொல்ற? போனது அவர் போட்டோ இல்லடா, உங்க அப்பாவோட ஞாபகார்த்தம். நாளைக்கு அவர் திதியை வச்சுக்கிட்டு இப்ப நான் கேட்கும் போது அந்த போட்டோ தண்ணியில போயிடுச்சுன்னு சொல்றல. அம்மா விடுமா, ஏதோ தெரியாம. நீ சும்மா ரெடி. என்ன தெரியும் உனக்கு? இவன் சர்டிபிகேட் போயிருந்தா கூட நான் இவ்வளவு கவலைப்பட்டிருக்க மாட்டேன். உங்க அப்பாவோட ஞாபகம்டா அந்த போட்டோ. உங்க அப்பாவோட ஞாபகம் திரும்ப கிடைக்குமாடா? நம்ம குடும்ப போட்டோன்னு ஒண்ணுதான் இருந்துச்சு, அதுவும் போச்சு. இத்தனை வருஷம் அவர் நம்மள விட்டு போயிட்டாருன்னு என் மனசு பெருசா உறுத்தினதே இல்ல. ஆனா இன்னைக்கு அவர் நிஜமாவே நம்மள விட்டு போயிட்ட மாதிரி இருக்கு. ஏமா நீ இப்படி எல்லாம் பேசுற? நான் வேணும்னே பண்ணலமா. அன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே வர முடியலமா. நீ எதுவும் பேசாத என்கிட்ட. வர வர அவர் விஷயத்துல நீ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க அன்பு. இப்ப அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. அம்மா ஏமா இப்படி பேசுற? அண்ணன் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றான்ல. நாளைக்கு அவரோட திதியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம குடும்ப போட்டோ போயிடுச்சுன்னு இவன் சாதாரணமா சொல்லுவான். நான் அதை இவன் தெரியாம பண்ணிட்டான்னு விட்டுறணும்.